Welcome to Jampix 2019 YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது is going to be a magic show. So magic show அப்படிங்கறனால வேற ஒருல is going to be a card trick. So இதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அது எல்லாமே சிம்பிளான card trick. அதாவது நீங்க ஒரு ப்ரொபஷனலா இருக்கணும் அப்படிங்கற ஒரு அவசியம் இல்ல. நார்மலா எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்டு எங்களுடைய card trick நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படினா ரொம்ப சிம்பிளா நீங்களும் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். So இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படினா அவசியம் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. So இன்னைக்கு பார்க்க போற மேஜிக் ஷோ அதாவது இந்த card trick எப்படி இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா it's going to be a mind reading card trick. So இதுல செலக்டிவா ஒரு 4 கிங் 4 குயின் அதை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து என்னோட ஸ்பெக்டேட்டர் ஒருத்தட்ட ஒரு கார்டை அவங்க மைண்ட்ல நினைக்க சொல்லுவேன். அதை எழுதியும் உங்ககிட்ட ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் எதையுமே நான் பார்க்க போறதுல நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டாக அவங்க என்ன கார்டு எடுத்தாங்க அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேஜிக் ஷோ இதுதான் நான் மைண்ட் ரீடிங் கார்ட் இருக்கு அப்படிமோ இது எங்கள் ஏரியாவில் அந்த காலத்தில் நாங்கள் செய்யும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கல்லராஜா கல்லராணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி மேஜிக் ஷோ. ஓகே, இப்போ நம்ம அந்த மைண்ட் ரீடிங் கார்ட்ருக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த மேஜிக் ஷோவை என்னோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்பெக்டேட்டர் என்னுடைய டாட்டர் ஒஃபிலியா கிறிஸ்டி இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மைண்டில் ஒரு கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அது என்ன கார்டு அப்படிங்கிறத எழுதி நம்ம கேமராவில் காட்ட போகிறாங்க. அக்கா எழுத தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, ஸோ அவங்க எழுதி அது என்ன கார்டு அப்படிங்கிறத நமக்கு காட்ட போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் செலக்டிவாக சில கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது வேற எதுவும் இல்லை, 4 டைப் ஆஃப் கிங்கும் 4 டைப் ஆஃப் குயினையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு கார்டை இப்போ அவங்க பிக் பண்ண போகிறாங்க. அவங்க மைண்டில் ஏதாவது ஒரு கார்டை செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே, என்னன்னு டேடிட்ட சொல்ல வேண்டாம். அது என்ன கார்டு அப்படிங்கிறத எழுதி கேமராவில் காட்டணும். எழுதிடுவல்ல? ஓகே, நவ் ஷி வில் ரைட். சரி, எழுதி பார்ப்போம். என்ன கார்டை மைண்டில் பிக் பண்ணுங்கிறத எழுதி கேமராவில் காட்டு பார்ப்போம். டேடி கண்ண முடிக்கிறேன் சீக்கிரமா. எழுதிட்டியாமா? ஓகே, என்னன்னு கேமரால காமிச்சிட்டியா? ஓகே, அந்த பேப்பரை மடிச்சிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இப்போ கண்ணை திறக்கிறேன். ஓகே, இப்போ அவங்க என்ன கார்டு மைண்டில் பிக் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் உங்களுக்கு தெரியும். அவங்க ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாங்க. காமிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் செலக்டிவாக சில கார்ட்ஸ் வந்து இதில் இருக்கா இல்லையான்னு மட்டும் காமிக்க போகிறேன். ஸோ இதில் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் ஒஃபிலியா பார்த்து சொல்ல போகிறேன். ஓகே, ஒஃபி ரெடியா? ஸோ டேடி வந்து இப்போ உனக்கு ஒரு 4 கார்டு காட்டுவேன். இதில் உன்னுடைய கார்டு, அதாவது நீ இப்போ எழுதி காமிச்சல்லையே அந்த கார்டு இருக்காங்கிறத நீ சொல்லணும். சரியா? ஸோ ஓகே, எழுதி கரெக்டாக சொல்லிடுவல்ல? ஓகே, ஸோ இதில் உன் கார்டு இருக்கா? நீ பார்த்த கார்டு, எழுதி காமிச்ச கார்டு இருக்கா? இருக்குதா? கன்ஃபார்மா? ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கார்ட்ஸில் அவங்க கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லெட் மீ ட்ரை ஒன்ஸ் அகெயின். இருந்ததுல எப்பல உன் கார்டு? ஓகே, ஓகே, திருப்பி நான் உன்கிட்ட காமிக்கிறேன். இதுல உன் கார்டு இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இதுல உன் கார்டு இருக்கா இல்லையா? ஸோ இந்த செட் ஆஃப் கார்டில் அவங்க கார்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய ட்ரை, அதாவது லாஸ்ட் ட்ரை. ஓகே, செகண்ட் அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தது செகண்ட்ல இல்லை இல்லையா? அப்படிதானே? ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட்ல இல்லை அப்படிதானே? ஓகே, ஸோ இதுல உங்க கார்டு இருக்கான்னு பாருமா. உன் கார்டு இருக்கா இல்லையா? உங்க நீ எழுதி காமிச்ச கார்டு இருக்கா இல்லையா? சாரி, இதெல்லாம் தெரியுதா பாரு. ஏன் இல்லையா? இதுல இருக்கா? ஸோ இதில் அவங்க கார்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் டைம் டு ரிவீல். அவங்க என்ன கார்டு மைண்டில் நினைச்சாங்க அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்க போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே, ரெடி? 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபர்ஸ்ட் அது கிங்கா இல்லைன்னா ஒரு குயினா அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஓகே, ரெடியா? ஓகே, ஸோ அவங்க மைண்டில் பிக் பண்ண கார்டு இட்ஸ் கோயிங் டு பி அ குயின். ஸோ அது என்ன குயின், அதாவது ரெட் கலரா இல்லைனா பிளாக் கலர் குயினா அப்படிங்கிறத இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஓகே, உன் கார்டு என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எழுதி வச்சிருக்கிற. ஸோ இப்போ அது ரெட் கலர் குயினா இல்லைனா பிளாக் கலர் குயினா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ ரெட் கலர் குயின். அவங்க மைண்டில் நினச்சிருக்கிறது ரெட் கலர் குயின் தான் நினச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ரெட் கலர் அப்படிங்கும்போது அது மேக்ஸிமம் 1 டைமண்டாக இருக்க போது இல்லைனா ஒரு ஆர்டினாக இருக்க போது. ஸோ அது என்ன குயின் அவங்க மைண்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ ஆர்டின். அவங்க நினச்சிருக்கிறது கன்ஃபார்மாக ஒரு ரெட் கலர் குயின் ஆர்டின் தான் அப்படிங்கிறது. இந்த கார்டு தான் அந்த கார்டு. ஆமாம், ரைட்? ஸோ பேப்பரை காமி இப்போ. இதுதான் இது குயின் ஆஃப் இது. ஸோ அவங்க எழுதியிருக்க குயின் ஆஃப் 14 கார்டு இதுதான். ஸோ அவங்க மைண்டில் பிக் பண்ண கார்டை நான் என்ன அப்படிங்கிறத பார்க்காம ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரிக் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறத டியூட்டோரியல் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ
ஸோ இப்போ இந்த மைண்ட் ரீடிங் காட்டக்கூடிய ட்ரிக் என்ன அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ண போகிறேன். இது எதுக்கு மைண்ட் ரீடிங் காட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ட்ரிக்கை நம்ம அதாவது அவங்க செலக்ட் பண்ண மைண்டில் செலக்ட் பண்ண கார்டு நம்ம ரிவீல் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஃபஸ்ட் அது கிங்கா இல்லை குயினா, இல்லைனா இது என்ன டைப் ஆஃப் குயின், ஆர்டினா, டைமண்டா, அப்புறம் அது என்ன கலர் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை ரிவீல் பண்ணுறதுனால இது வந்து ஒரு அமேசிங் மேஜிக்காக தெரியும். பட் இதனுடைய ஸ்டெப்பை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. கரெக்டாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த டியூட்டோரியல் செக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்கனாலும் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு பெரிய மேஜிக்கோ பெரிய கார்டு இருக்கா தெரிய போகுது. ஸோ இது எப்படி அந்த ட்ரிக்கை நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் நார்மலாக அடிக்கிறேன், எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு கிங் ஃப்ளவர், அப்புறம் கிங் ஆர்டின், அப்புறம் கிங் ஸ்பேட், அப்புறமா கிங் டைமண்ட். ஸோ அதே வரிசையில் தான் குயினே அடிக்கிறேன். குயின் ஃப்ளவர், குயின் ஆர்டின், அப்புறம் குயின் ஸ்பேட், குயின் டைமண்ட். எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்களா, ஒரு பிளாக் ஒரு ரெட் அப்படி சொல்லி ஒரு சைமல்டேனியஸில் அடிக்கிறது. ஸோ இதே வரிசையில் நீங்களும் அடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கார்டாக இது வந்து பிக் பண்ண சொல்கிறேன். அவங்க எழுதி உங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டாக்டர் எழுதுனது வந்து இந்த குயின் ஆஃப் ஆர்டின். எப்படி காமிக்கணும்? ஓகே, இதான் அந்த குயின் ஆஃப் ஆர்டின் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கார்ட்ஸை செலக்ட் பண்ணி இதில் உங்கள் கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜிக்ஸாக்காக நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டவுன், அப்புறம் அப், அப்புறம் டவுன், அப்புறம் அப், அப்புறம் டவுன், அப்புறம் அப், அப்புறம் திருப்பி டவுன், அப்புறம் அப். ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க அப் கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து மற்ற கார்டை அப்படியே கீழே வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்கள் கார்டு இருக்கான்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ அவங்க இதில் பார்க்குறாங்க, இதில் குயின் ஆஃப் ஆர்டின் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ குயின் ஆஃப் ஆர்டின் இதில் இருக்குது. ஸோ அவங்க இந்த குயின் ஆஃப் ஆர்டின் இதில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கார்டு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த கார்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மேலே இருக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா? ஸோ இப்போ இதில் இருக்குது அப்படிங்கிறனால இதை நான் மேலே வைக்கிறேன். ஒருவேளை இதில் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு கீழே வைப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்குன்னு சொன்னனால இதை நான் மேலே வச்சுட்டேன். ஓகே, ஸோ ரெண்டாவது தடவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் பண்ணுறேன். டவுன், அப், அப்புறம் டவுன், அப்புறம் அப் இல்லையா, அப்புறம் திருப்பி டவுன், அப்புறம் அப், அப்புறம் திருப்பி டவுன், அப்புறம் அப். அதுலேயும் அப்பில் இருக்கிற கார்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இதில் உங்கள் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ அவங்க இதில் பார்க்குறாங்க குயின் ஆஃப் ஆர்டின் இருக்கான்னு பார்க்குறாங்க. இதில் குயின் ஆஃப் ஆர்டின் இல்லை. ஸோ என்னுடைய செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கார்டு இருக்குதோ அந்த கார்டு கீழே இருக்கணும், எந்த கார்டு இல்லையோ அந்த கார்டு மேலே இருக்கணும். ஸோ இந்த செட் ஆஃப் கார்டில் வந்து இப்போ என்ன, குயின் ஆஃப் ஆர்டின் இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் எது இல்லையோ அதுதான் மேலே இருக்கணும். ஸோ அதான் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கார்டில் கன்ஃபார்மாக இருக்குது, இந்த கார்டில் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த கார்டு இருக்கோ அந்த கார்டு கீழே இருக்கணும். ஸோ இந்த கார்டில் இருக்குது, இது கீழே இருக்குது, இதுக்கு மேலே இந்த கார்டை நான் வச்சுட்டேன். ஸோ என்னுடைய தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அதே தான் பண்ணுறேன். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், திருப்பி டவுன், அப்புறம் அப். ஸோ இதுலேயே நான் செலக்ட் பண்ணி உங்கள் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ அவங்க இதில் பார்க்குறாங்க குயின் ஆஃப் ஆர்டின் இருக்கான்னு பார்க்குறாங்க. இதில் குயின் ஆஃப் ஆர்டின் இருக்குது. ஸோ என்னுடைய தேர்ட் ரூல், அதாவது தேர்ட் ஸ்டெப்பில் என்ன ரூல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூலும் தேர்ட் ரூலும் சேம் தான். இருக்குது அப்படின்னா அது வந்து டாப்பில் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருக்குது, இதில் இல்லை இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டாப்பில் நான் இந்த கார்டை பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் டைம். இப்போ நம்ம வந்து இவங்க என்ன கார்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக ரிவீல் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெஃப்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ லெஃப்ட்ல இருந்து நான் அந்த கார்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அது ஒரு கிங்கா இல்லை குயினா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ என்னுடைய ரைட் சைடில் இருக்கிற பாட்டம் கார்டு தான் அவங்க நினச்சது கார்டாக இருக்க போது. அது கிங்கா இல்லைனா குயினா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் இதை ரிவீல் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு குயின் தான் அவங்க மைண்டில் நினச்சிக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இந்த வரிசையில் பண்ணிடுறோம். ஆனால் நீங்கள் என்னுடைய ரூல், நான் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ரூல், ஸோ இந்த ரூலை நான் சைட்லேயே போட்டிருக்கேன். ஸோ இந்த ரூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு வந்து குயின் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெட் கலரா இல்லைனா பிளாக் கலரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் இந்த மீதி இருக்கிற 4 கார்ட்ஸ், இந்த செட்டை நான் ஒதுக்கிட்டேன். மீதி இருக்கிற 4 கார்ட்ஸ் திருப்பி 1 2 3 4. ஸோ இங்கேயும் ரைட் சைடில் இருக்கிற டவுன் கார்டுடைய என்ன கலரோ அந்த கார்டு தான் அவங்க குயினாக இருக்க போகுது அப்படின்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ரெட் குயின். அப்போ ஒரு ரெட் குயினாக தான் அது கன்ஃபார்மாக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த கார்ட்ஸையும் நான் இங்கே கீழே போட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கன்ஃபார்மாக ரெட் அப்படிங்கும் போது ஒன்று ஆர்டினாக இருக்கும், இல்லைன்னா டைமண்டாக இருக்கும் இல்லையா? ஆனால் ரெட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த கார்டை இந்த சைடில் இப்படி தள்ளிட்டேன். ஸோ இந்த கார்டு தான் அது ஆர்டினா அல்லனா டைமண்டா அப்படிங்கிறத காமிக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி காமிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்திருக்கிறது ஆர்டின். ஸோ கன்ஃபார்மாக குயின் ஆஃப் ஆர்டின் தான் அவங்க நினச்சிருக்காங்கன்னு அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் ஒரு கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்டு கன்ஃபார்மாக குயின் ஆஃப் ஆர்டின் தான். ஸோ இந்த ட்ரிக் எப்படி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் போட்ட அந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த மேஜிக் வரும். ஸோ அந்த ட்ரிக் அவங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னா
அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயங்கரமான மேஜிக்காக இருக்கும்போது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிவீல் பண்ணும்போது எப்படா கண்டுபிடிச்சாங்க, ஏன்னா நீங்கள் காமிக்கும் போது அந்த கார்டு என்னன்னு பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த ட்ரிக் அவங்களுக்கு ரிவீல் ஆகாமல் இந்த மேஜிக்கை உங்களுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கும் போது இட்ஸ் கோயிங் டு பி அன் அமேசிங் மேஜிக் ஷோ. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு மைண்ட் ரீடிங் கார்ட் ட்ரிக் அப்படின்னு. ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து மீட் பண்ணலாம். அண்டில் தட், பை.